ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் மட்டன் கோலா உருண்டை சுவையாக நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 15 பல்லு பூண்டு, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய பச்சை மிளகாயை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 1/4 கிலோ அளவு கொத்தி வச்ச கறியை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை சேர்த்த உடனே அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி லேசாக கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வரும். அந்த தண்ணியில் தான் இந்த மட்டனை நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். கொஞ்ச நேரத்துக்குலாம் இந்த மட்டன்லேருந்து நல்லா தண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை இந்த மட்டனை குக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி தண்ணி வரும்போது இதை மூடி போட்டு 15 மினிட்ஸ் இது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு வறுத்தரைச்ச ஜீரகத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பச்சை மிளகாயோட காரம் பிடிக்கும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துட்டு இந்த தனி மிளகாய் தூள் சேர்க்காம விட்டுடலாம். குழந்தைங்களாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்தா. அதனால நான் பாதி பச்சை மிளகாயும் மிளகாய் தூளும் சேர்க்குறேன். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போன அப்புறம் இதில் இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கிட்டே இருக்கணும். மட்டனில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா வெந்துச்சு மட்டனை. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். இப்போ ஒரு 6 முழு முந்திரியை இந்த மாதிரி தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் தரும் இந்த கோலா உருண்டை பால்ஸ்க்கு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். ஆனால் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆறுன கொத்துக்கறியை இதை சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வரணும். தண்ணியே ஒரு துளி கூட சேர்க்க தேவையில்லை. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1 கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம முன்னாடி பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுட்ரு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது கையிலையும் ஒட்டாது. கொஞ்சம் நல்லா லேசாக அழுத்தம் கொடுத்துட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் ஒரு டிப் என்னென்னா, பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கணும். அப்போ தான் இந்த பால்ஸ் எண்ணெயில் போடும்போது பிரியாது. கொஞ்சம் பெரிய பீஸஸாக போட்டிங்கன்னா நல்லா பிரிஞ்சு விழுந்துடும் பால்ஸு. இப்போ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக நம்ம இதை உருட்டி வச்சுக்கலாம். 1/4 கிலோ அளவு கொத்துக்கறிக்கு இந்த அளவுக்கு பால்ஸ் வந்துச்சு. 14 பால்ஸ் வந்துச்சு எனக்கு. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பால்ஸாக நீங்கள் எடுத்து ட்ராப் பண்ணலாம், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. நான் ஒரு பேட்சுக்கு 7 பால்ஸ் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் இதை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் இந்த பால்ஸ் இதில் சேர்க்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரெயினர்லேயே நம்ம இந்த பால்ஸை அடுக்கி வச்சிடலாம், எல்லா பால்ஸையும். அதுக்கப்புறம் மொத்தமாக இதில் ட்ராப் பண்ணலாம். இந்த மாதிரி இது எல்லாமே நல்லா பொரிஞ்சப்புறம் நம்ம திருப்பி விட்டு நல்லா செவந்ததும் எடுத்துடலாம். பச்சை மிளகாயே முழுசாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வரும் பால்ஸு. நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரௌனாக தான் வரும். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அவ்வளோதான், சுவையான மட்டன் கோலா உருண்டை சுலபமாக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேற ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.